நானும் எத்தனை நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது? என்னப்பாச்சு? எனக்கு ஒன்றும் தெரியல சார். இங்கே இந்த ஊர்காரங்க ஒரு டெட் பாடி கிடக்கிறதா சொன்னாங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். கொம்ப கொடு. ஆள் யாரோ புதுசாக இருக்கான் சார். நிச்சயமா இவன் இந்த ஊர்காரங்க கிடையாது சார். பார்த்தாலே தெரியுது. பூபதி சார். எழுதிக்கையா சார். ஜஸ்ட்ல ஒரு புல்லட் பாஞ்சிருக்கு. சொல்லுங்க சார். கழுத்துல ஒரு கீரல், நகத்தால கீறி இருக்காங்க. உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்தா 4-5 பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆமாம் சார். அக்கம் பக்கத்தில் விசாரிங்க, எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். சார் உசுரோட இருக்கான் சார். ஆமையா? This is my game. என்ன பாக்குற? போன வாரம் சரக்கடிக்கும் போது அஞ்சலியை பத்தி பேசிட்டு அஞ்சலியோட ஆறுமுகத்தை அடிக்கிறேன்னு சொல்லி என்னைய போட்டு அடிச்ச. நேத்து இப்படித்தான் சரக்கு அடிக்கும் போது மகேஷ பத்தியே பேசிட்டு கனவுல போலீஸா வந்தான்னு சொல்லி அவன் நெஞ்சில மிதிக்கிறேன்னு சொல்லி நேத்து படுத்திருந்தானே இவன் போயிச்சா. ஆனா ஒன்னே இனிமே சரக்கு அடிச்சா அவன் பக்கத்துல படுக்கவே கூடாதா சாமி. மச்சான் இனிமே உன் மேல சத்தியமா சரக்கு அடிக்க மாட்டேன். நான் ஏற்கனவே 2 ட்ரிப் செத்துட்டேன்டா. நம்ம மகேஷ் மேல சத்தியமா நீ குடிக்கவே மாட்டேன்டா. ஆமா மகேஷ் எங்க? அவன் காத்தாலே இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான்டா. என்னது இன்டர்வியூக்கா? என்னாச்சுடா? விதியோட விளையாட்டு பார்த்தியாடா பசு? எந்த போலீஸ்கார வேலை வேணாம் நான் வீட்டு விட்டு வெளில வந்தனோ, இன்னைக்கு அதே வேலைனால எந்த வேலையும் இல்லாம போயிடுச்சு. சரி விடுறா, இந்த வேலை வேணா இன்னொரு வேலை. இது நமக்கு புதுசா என்ன? அதுக்காக அதே நினைச்சு எவ்வளவு இங்க உட்காந்துட்டு இருக்க போற? வா வீட்டுக்கு போலாம். நீ போடா, நான் அப்புறம் வரேன். சொன்னா கேட்க மாட்டேன். ஏப்பா தம்பி, உனக்கு சொல்லி பார்க்கட்டுமா? ஏமா கடுப்பேத்தாதம்மா, போமா. ரொம்ப தான் அழட்டிக்கிற, நேரம் காலம் தெரியாம. அன்னைக்கு அப்பா கிட்டனா பெரிய வீராப்பா ஒரே மாசத்துல வேலையில சேர்ந்துருவேன்னு சவால் விட்டு வந்தேன். ஆனா இவ்வளவு நாள் ஆகியும் வேலை கிடைக்காதது ஒரு எரிச்சலா இருக்குடா. டேய், அது அதுக்கு நேரம் காலம் ஒண்ணு இருக்குடா. உனக்கு வேலை கிடைக்கணும் நேரம் வரும்போது கண்டிப்பா கிடைக்கும்டா, கவலைப்படாதடா. அந்த நேரத்தை தான் நான் குறிச்சு கொடுக்குறேன்னு சொல்றேன். ஏன் தம்பி, நீ கொடுக்குற 10 ரூபாய் வச்சுட்டேன்னா மாடி வீடா கட்ட போறேன். உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி வாங்க அக்கா, வாங்க உட்காருங்க. காசு எடுத்து வைப்பா. இந்தாங்க.
கையை நீட்டுப்பா. ம் சொல்லுங்க. உன் கைரேக பிரகாரம் கால் வீட்டுல தங்கியிருக்காத. புரியலையே. நீ உங்க அப்பா அம்மா விட்டு தூரமா தானே இருக்க. ஆமாங்கக்கா. நாய் படாத பாடுபட்டு உனக்கு வேலை கிடைச்சிருக்காத. ஆமாங்கக்கா. இந்த காதல் கல்யாணம்னு சொல்லி உன் வாழ்க்கையில எதுவுமே நடந்திருக்காத. எப்படி நடக்க ராஜா? இனிமே தானே எழுதி வச்சிருக்கு. என்னக்கா சொல்றீங்க? உன் வாழ்க்கையில ஒரு மகாலட்சுமி வர போறா. அவளாலதான் உனக்கு வேலை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லப்பா, பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உன்னை தேடி வரும். குடுக்கற லட்சுமி கூரை பிச்சிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல, உன் வாழ்க்கையில அதான் நடக்க போகுதுப்பா. அந்த பொண்ணு உன் வாழ்க்கையில இருக்கும் தினியும் நீ ராஜா மாதிரி இருப்ப பாரு. ஆமா ஆமா, 10 ரூபா கொடுத்தான்ல, ராஜா மாதிரி என்ன ரஜினி மாதிரி கூட இருப்பான். குசும்பு தான். வரட்டமா? வாங்க. ராஜா மதர். என்னடா? டேய், பார்த்து விளையாட கூடாதடா. சாரிண்ணா, தெரியாம பட்டுச்சுண்ணா. படாத இடத்துல பட்டுருச்சு. அஞ்சல வாழ்க்கை என்ன வரும்? மச்சான், ஏன் செல்போனை காணடா? தெரியல. இங்க பாரு. டேய், அவனாடா? ஆமா மச்சான், அவன்தான். என்னடா? முடிஞ்சதுடா என் ஜோலி. எஸ்கேப். டேய், டேய், ஓடு. டேய், டேய், டேய். குட்டி பிசாசு. எப்படி ஓடுறான் பாரு அவன். மச்சான், போன் இருக்குன்னு பாருடா. இருக்கு நம்ம ஃபோன். டேய், பசு ஐபோன்டா. இதை யார்கிட்ட ஆட்டோ போட்டான்னு தெரியலையே. ஐபோனா ஐரோ மீனா மச்சி. இந்த மாசத்துக்கு இதை வச்சு தாண்டா ஓட்டி ஆகணும். புத்தி போதா பாரு. முதல்ல இதை சுவிட்ச் ஆன் பண்ணோம், அப்போதான் யாருதுன்னே தெரியும். இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. போலீஸ் வேலைக்கு போனாலும் உங்க அப்பா பத்தி உனக்கு மாறுதா? டேய் வாடா. இந்த வரேன் மச்சான். பாலாவது மிச்சமாச்சு. எல்லாம் பேசிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் காஃபி ஷாப்ல மீட் பண்ண போறேன். நிச்சயமா டீல ஃபைனல் பண்ணிடுவேன். தேங்க்ஸ். I just reached office. I'll call you back. குட் மார்னிங் சார். Morning. குட் மார்னிங் சார். Briefcase கார்ல இருக்கு. ஓகே சார். குட் மார்னிங் சார். Ask Suji to come to my cabin. ஓகே சார். சுஜி, மை கமெண்ட் சார். Yes, come in. Hi Suji. என்னம்மா, what happened to you yesterday? நேத்திலேந்து உன்னை மொபைல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. எனி ப்ராப்ளம்? நத்திங் சார். ஆக்சுவலி நேற்று என்னோட ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன். ஜீசஸ் கிரைஸ்ட். ஃபோனை மிஸ் பண்ணா என்ன? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போச்சு, இல்லை வேற ஒரு ஃபோன் வாங்கிட்டா போச்சு. தட்ஸ் நாட் அ பிக் டீல். வேற ஒரு நம்பர்லேருந்து நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே. எஸ். உங்களை பார்க்க யாரோ வெறுமொழி ஆட்களாம் வந்திருக்காங்க.